கலைஞரின் கரமாக இருந்தவர் இப்போது ஸ்டாலினுக்கு பலமாக இருக்கிறார். உதயநிதி மட்டுமல்ல, அவரது மகன் வந்தாலும் அவருக்கும் பக்கபலமாக இருப்போம் என விசுவாசம் காட்டுபவரை முக்கிய பணிகளுக்கு எப்போதும் ஸ்டாலின் நம்புகிறார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள கிராமத்தில் பிறந்தவர் KN நேரு. குடும்பத்தில் மொத்தம் 7 பிள்ளைகள். இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு மீது தீவிர பற்று கொண்டவராக இருந்தார் நேருவின் அப்பா. அதனால் இவருக்கும் அவரது பெயரையே வைத்தார். இயல்பாகவே திருச்சியின் வெளிப்புற கிராமங்கள் விவசாயத்தையும் பால் தொழிலையும் சார்ந்திருப்பவை. அதனையே தனது தொழிலாகவும் மாற்றிக்கொண்ட நேரு பால் சொசைட்டி ஒன்றையும் கமிஷன் மண்டி ஒன்றையும் நடத்தி வந்தார். லால்குடிக்கு வெளியே உள்ளவர்களுக்குத்தான் அவர் KN நேரு, அங்கிருப்பவர்களுக்கோ அவர் புல்லட் நேரு. ஆம், வீட்டை விட்டு வெளியே கிளம்பினால் புல்லட்டில் தான் கிளம்புவார் நேரு. நேருவை புல்லட் இல்லாமல் பார்க்கவே முடியாது. வியாபாரமும் மெல்ல மெல்ல பெரிதாக தொடங்கியது. சுற்று வட்டார கிராம மக்கள் பலருக்கும் தெரிந்த முகமாக மாறினார் நேரு. கையில் காசு புழங்கவே அரசியலுக்கு வரலாமா என யோசிக்க தொடங்கினார். உடனிருந்த பலரும் ஆதரவு தெரிவிக்க தந்தை வழியில் காங்கிரஸில் சேரலாமா இல்லை திமுகவில் சேரலாமா என யோசித்தார் அவர். கலைஞர் மீது கொண்ட பாசத்தால் திமுகவில் சேர்வதே சரியாக இருக்கும் என்று எண்ணி தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார் நேரு. நேரு கட்சியில் சேர்ந்த நேரம் நீண்ட மாதங்களாக நடத்தப்படாமல் கிடப்பில் இருந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என அறிவிப்பு வந்தது. எப்படியாவது சீட் வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து முயற்சித்தார் அவர். புள்ளம்பாடி யூனியன் தலைவர் பதவிக்கு சீட் கிடைக்க தன்னுடைய சொந்த செல்வாக்கால் வென்றார் நேரு. அதுதான் நேருவின் அரசியல் வாழ்க்கையின் டர்னிங் பாயிண்ட். ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் என திமுகவில் கிடுகிடுவென வளர்ந்தார். திமுகவில் இருந்து பிரிந்து எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்த பின் முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்தார். அவரிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்ற திமுக முயன்றும் முடியவில்லை. கடைசியில் எம்ஜிஆர் மறைவை அடுத்து அதிமுக உடைய ஆட்சியை பிடித்தது திமுக. 1989 தேர்தலில் கலைஞர் ஆட்சி அமைத்தார். அந்த தேர்தலில் லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் நேரு. அதே நேரத்தில் திருச்சி மாவட்ட செயலாளராக இருந்த N செல்வராஜ் முசிறி தொகுதியில் தோல்வியை தழுவினார். திருச்சியின் மற்றொரு முகமான அன்பில் பொய்யாமொழி வெற்றி பெற்று அமைச்சர் பதவிக்காக காத்திருந்தார். ஆனால் அன்பிலுக்கு காத்திருந்தது என்னவோ அதிர்ச்சிதான். மாவட்ட திமுகவில் கோஷ்டி பூசல் நிகழ புதிதாக ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க விரும்பினார் கலைஞர். அப்படித்தான் நேருவுக்கு அடித்தது ஜாக்பாட். அழைத்தார் கலைஞர். உன்னை அமைச்சராக போகிறேன், திருச்சி திமுகவை நீதான் வலுப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட நேரு தீவிரமாக பணியாற்றினார். மின்சாரத்துறை, பால்வளம், செய்தித்துறை, தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக சுழன்று வேலை பார்த்தார். அன்று முதல் இன்று வரை திமுக ஆட்சி அமைந்தால் KN நேரு பெயர் அமைச்சரவை பட்டியலில் இருந்தே தீரும். ஆனாலும் விடுதலை புலிகளோடு தொடர்பு என ஆட்சி அமைந்த 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனாலும் திருச்சி முழுக்க KN நேரு என்ற பெயர் ஒலிக்க தொடங்கியது. மலைக்கோட்டை மாநகர் திமுகவின் கோட்டையாக மாற தொடங்கியிருந்தது. அடித்தது அடுத்த அதிர்ஷ்டம். திமுகவின் திருச்சி தளபதியாக இருந்த செல்வராஜ் கட்சியில் ஏற்பட்ட பிளவால் வைகோவோடு சென்று விட்டார். அந்த இடத்துக்கு சரியான நபரை தேடிக்கொண்டிருந்தார் கலைஞர். உடனடியாக ஞாபகம் வந்த முகம் KN நேருவின் உடையது. கோசி மணியும் நேருவை பரிந்துரைக்க தாமதிக்காமல் நேருவை மாவட்ட செயலாளராக்கினார். 1996 ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்த போது உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரானார். நேருவுக்கு ஒரு டெஸ்ட் வைத்தார் கலைஞர். திமுகவின் மாநில மாநாடு திருச்சியில் என்று அறிவித்தார். கலைஞரின் எண்ணத்தை புரிந்து கொண்ட நேரு மாநில மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டி கலைஞரோடு சேர்த்து அனைவரையும் திகைக்க வைத்தார். அன்றிலிருந்து இன்று வரை திமுகவின் அனைத்து மாநில மாநாடுகளும் திருச்சியில் தான். இதில் ஈர்க்கப்பட்ட கலைஞர் நேரு என்றால் மாநாடு, மாநாடு என்றால் நேரு என்று வெளிப்படையாக பாராட்டினார். 2006 தேர்தலில் வெற்றி பெற்று போக்குவரத்து துறை அமைச்சரான நேரு பல அதிரடிகளை கொண்டு வந்தார். கலைஞரின் பேவரைட் துறை என்று தெரிந்ததால் சற்று கவனத்தோடும் செயல்பட்டார் அவர். மாநிலம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததோடு 14,000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்களை பணிக்கு நியமனம் செய்தார். நேருவின் களப்பணியும் கழக பணியும் கலைஞரை வியக்க வைத்தது. அவர் மீது தனி பிரியம் கொள்ளும் அளவுக்கு சென்றார் கலைஞர். நேருவுக்கும் அதே பிரியம் கலைஞர் மீது இருந்தது. அதனை கட்சியினருக்கு புரிய வைக்க திருச்சியில் கலைஞர் அறிவாலயம் கட்டி திறக்க செய்தார் அவர். 2012 ஆண்டு மார்ச் மாதம் KN நேருவின் சகோதரர் கொலை செய்யப்பட்டார். அந்த துக்கத்தில் இருந்து இப்போது வரை நேருவால் வெளிவர முடியவில்லை. இந்நிலையில் 2014 ஆண்டு திமுகவின் மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. முழு பொறுப்பையும் தலைமையில் ஏற்று மாநாட்டு வேலைகளை செய்தார் நேரு. கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், கடந்த சில ஆண்டுகளாக வழக்கு மேல் வழக்காக திமுகவினர் மீது போடப்படுகிறது. அதிலும் அதிக வழக்குகளை பெற்று சாதனை படைத்ததோடு அத்துணை அலைக்கழிப்பையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார் நேரு. அதே நேரத்தில் இன்னும் வேதனையோடு ஒன்று சொல்கிறேன். நேரு நடத்தக்கூடிய மாநாட்டை உடன் இருந்து வேலை செய்ய அந்த சகோதரன் இல்லையே, ராமஜெயம்
ராஜ்யம் இல்லையே என்ற ஏக்கம் நேருவுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் உண்டு என்று பேசினார். அவ்வளவுதான். நேருவின் கண்கள் குளமாகின, உடன்பிறப்புகள் சோகமாகின. மேடையில் இருந்த அனைவரும் நேருவை தேற்றினர். 2016 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் நேரு. ஆனால் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. இடையே கலைஞர் மறைந்துவிட திமுகவின் தலைவரானார் ஸ்டாலின். கட்சியில் தனது அணியை வலுவாக்க அவர் எடுத்த முக்கிய நடவடிக்கையில் ஒன்று KN நேருவுக்கான இடம். திருச்சி திமுகவில் உரசல் என செய்தி வந்தது. நேரு வருந்துகிறார் என பேச்சு வந்தது. நேருவை அப்படியா விட்டு விடுவேன் என கூறாமல் கூறினார் ஸ்டாலின். ஆம், KN நேரு திமுகவின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டார். உழைப்புக்கு கிடைத்த பொறுப்பாக பார்த்தார் நேரு. மீண்டும் உத்வேகமானார் அவர். தற்போது 2021 தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்க நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் நேரு. எங்கோ ஒரு மூலையில் திமுகவில் சிக்கல் என்றால் முதல் ஆளாக அங்கு நிற்கிறார் நேரு. கலைஞரின் நம்பிக்கையை எப்படி காப்பாற்றினாரோ அதே போல ஸ்டாலினுக்கும் தளபதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நேரு. அதனால்தான் நேருவுக்கு நிகர் நேருதான். நேருவை பாராட்டுவது என்னை நானே பாராட்டுவது போல என பெருமையாக பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த நெருக்கத்தை பயன்படுத்தித்தான் மகனுக்கு சீட்டு கேட்டு துண்டு போட்டிருக்கிறார் KN நேரு. ஆனால் அவர் கேட்ட திருச்சி தொகுதியை இந்த முறை மதிமுகவுக்கு ஒதுக்கி இருந்தது திமுக. ஆனாலும் திருச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கிய பெரம்பலூர் தொகுதியை நேருவின் மகன் அருண் நேருவிற்கு ஒதுக்கி உற்சாகப்படுத்தி இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தை KN நேரு வசப்படுத்த முயற்சிப்பதாக கட்சிக்குள் பூசல்கள் எழுந்தன. அருண் நேருவிற்கு வழங்கப்படும் இந்த சீட்டு அந்த கலக குரல்களை மேலும் அதிருப்தியாக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால்தான் தனது மக்களவை பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து தொடங்கி KN நேருவுக்கும் அவரது மகன் அருண் நேருவிற்கும் தன்னிடம் உள்ள ஆதரவை சொல்லாமல் சொல்லி உடன்பிறப்புகளுக்கு கடத்தி இருக்கிறார். ஸ்டாலினின் நம்பிக்கையை அருண் நேரு காப்பாற்றுவாரா? கட்சி பூசல்களை கடந்து உடன்பிறப்புகள் அருண் நேருவின் வெற்றிக்கு துணை நிற்பார்களா? திருச்சியின் திமுக தளபதியாக KN நேருவே தொடர்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.